அடுத்து செகண்ட் பாயிண்ட்டு, ஸ்ட்ராங் மைண்ட் செட். எனர்ஜி, மைண்ட் எனர்ஜி. ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் எனர்ஜி, இப்போ மைண்ட் எனர்ஜி. மைண்டு எனர்ஜினா என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பாஸ் பண்ணிடுவோம், நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் மென்டல் செட்டப் இருக்கணும். அப்போ தான் எந்த வேலையும் செய்ய முடியும் நம்மளால். இல்லை எனக்கு 10 நிமிஷத்துக்கு அடிக்க முடியல, எனக்கு 15 நிமிஷம் ஆகுது, நிறையா தப்பு வருது அப்படின்னு இருக்கக்கூடாது. நீங்கள் 1 ஹவர் இல்லைன்னா 2 ஹவர் எடுத்து அடிங்க கரெக்டாக. அப்போ உங்கள் மைண்டு செட்டப்பை நம்ம எப்படி இருந்தாலும் பாஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு செட்டப்பில் வச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயம் நம்மளால் முடியும். 3வது மெயினான பாயிண்ட்டு, இது ரெண்டும் மைண்ட் அண்ட் ஹெல்த்து, டெய்லி ப்ராக்டிஸ். இப்போ இங்கிலீஷாக இருந்தால் என்ன பண்ணணும்? A to Z அண்ட் Z to A எப்படி இருந்தாலும் 30 லைன்ஸ் அடிக்கணும். அதே போல் பேக் மை பாக்ஸ் வித் ஃபைடர், இதில் A to Z அப்படியே இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் ஒரு 30 லைன் அடிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ டைமெல்லாம் கிடைக்கிறப்ப வேஸ்ட்டாக பேசி டைமை வேஸ்ட் பண்ணாமல் அதை அடிக்கலாம். அப்புறம் டெய்லி அட்டண்டன்ஸ். இன்ஸ்டியூட்டுக்கு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி போகணும். அட்டண்டன்ஸு குறையவே கூடாது. அப்போ ஒரு நாள் குறைஞ்சதுன்னா மறுநாள் ஸ்பீடு கட் ஆகும். அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியும். 5வது பாயிண்ட்டு, மிஷனை பார்க்காமல், வேறு எங்குமே பார்க்காம, எதையும் யோசிக்காமல், ஃப்ரம் த பிகினிங், இன்றைக்கி தான் நீங்கள் இன்ஸ்டியூட்டில் அட்மிஷன் போட்டிங்கன்னா அன்னையிலேருந்தே புக்கை பார்த்து அடிக்கிற ப்ராக்டிஸ் வேண்டும். அப்போ மட்டும்தான் மிஸ்டேக்கே வராது. ப்ளஸ் ஸ்டெயின் இருக்காது. நீங்கள் 100 பக்கம் அடிச்சிங்கனாலும் எந்த வித ஸ்டெயினும் இல்லாமல், கழுத்து கண்ணு வலி எதுவுமே இல்லாமல் 100 பக்கம் அடித்து முடிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலும் உங்களோட மிஸ்டேக்கு மிகவும் குறைவாக இருக்கும். இது உண்மை. இது அனைவருக்கும் தெரிந்த உண்மை. யார் 100 பக்கம் 200 பக்கம்லாம் அடிக்கிறாங்களோ ஜாப் டைப்பிங் சென்டரு, இது உண்மையாக அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை. இல்லைன்னா அவங்க ஜாப் டைப்பிங் சென்டரை வச்சு நடத்த முடியாது. அதே போல் இந்த இது அடிக்கிறாங்க பாருங்கள், ப்ராஜெக்ட் ஒர்க்கு பக்கமாக அடிக்கணும். அவங்களுக்கெல்லாம் தப்பு அப்பப்போ வந்ததுன்னா சரி வராது. அடுத்து, வாயில் சொல்லி கொண்டு அடிக்கவே கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு வாயில் சொல்லிட்டு அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எனர்ஜி லாஸு, டைவர்ட் ஆகும் மைண்டு. அப்படியே மைண்டு டைவர்ஷன் ஏற்படும். ஸோ வாயில் சொல்லிட்டு கண்ணால் பார்த்தாலே நமக்கே ஆட்டோமேட்டிக்காக ப்ராக்டிஸ் ஆகிடும். அடுத்தது, எந்த கீஸுக்கு எந்த விரல்களோ அந்த கீஸுக்கு அந்த விரல்களை தான் வைக்கணும். மாறி மாறி வச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களால் ஸ்பீடு பிக்கவே பண்ண முடியாது, ஒரு நல்ல டைப்பிஸ்டாக வரவே முடியாது. அதே போல் இன்னொன்று மெயினு, பெல் அடித்தோடனே திருப்புற பழக்கத்தை முக்கியமாக வச்சுக்காங்க. பெல் அடித்தோடனே மேக்ஸிமம் திருப்பணும். இல்லை பெல்லு சம்டைம்ஸு பெல்லு ஒர்க் ஆகாமல் இருக்கும், அந்த எண்டு வந்துச்சுன்னா மார்ஜின் ரிலீஸ் லிவரை போடுங்க. மார்ஜின் ரிலீஸ் லிவரை கீ போட்டு டக்குன்னு ஒரு ஐஃபன் அடிச்சுட்டு திரும்புகிற மாதிரி வச்சுக்கோங்க. அடிக்கடி மார்ஜின் ரிலீஸ் லிவரை பயன்படுத்தவே கூடாது. ஏன் பயன்படுத்தணும்னா, பெல் அடிக்காத சமயத்தில் பயன்படுத்தணும். பெல் அடிக்கிறவங்க மார்ஜின் ரிலீஸை போட்டிங்கன்னா அதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. எப்பயாவது போட்டால் 10 நிமிஷம் ஸ்பீடில் ஒரு 2 தடவை போட்டால் 3 தடவை போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடிக்கடி மார்ஜின் ரிலீஸை ரிலீஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த எக்ஸாம் இதில் அந்த உங்களோட டென்ஷனில் நீங்கள் மறந்துடுவீங்க. அது நார்மல் ஃபுல் ஸ்கேப் மிஷினாக இருந்தால் 100 வரையிலும் அப்படியே கேரேஜில் அடிக்கும். இதுலேருந்து ப்ரீஃபு அப்படின்னு போனீங்கன்னா அது ஒரு 110 130 வரையிலும் கேரேஜ் அடிச்சிடும். அப்போ என்ன செய்வோம், எந்த அளவுக்கு நீங்கள் பேப்பரில் விட்டீங்க, கொஸ்டின் பேப்பரில் விட்டீங்கன்னு ரெண்டுத்தையும் தேடுறதுக்குள்ளேயே உங்களுக்கு சுத்தமாக டைம் வேஸ்ட் ஆகிடும். இது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். இங்கிலீஷ் ஸ்பீடை ஐஃபன் போட்டு தான் பிரிக்கணும். ஐஃபன் போட்டு பிரித்தாலும் அதை பார்த்து பிரிக்கணும். இந்த பபுள்ஸ் வர எழுத்தெல்லாம் வரக்கூடாது. அப்படி கேட்பீங்க, என்ன அப்படி சொல்கிறீங்க, இஸ், ஆனு, எலமெண்ட்டு, ஆனு, யூனிஃபார்ம்லாம் எப்படி நாங்கள் லெஃப்ட் சைடு அடிக்கலாம், அதெல்லாம் அடிக்கலாம். அதே இது பிரித்து அடிக்கும்போது எண்டில் ஆரம்பத்தில் ஐ வரா மாதிரியோ யூ வரா மாதிரியோ அந்த மாதிரிலாம் பபுள்ஸ் வரா மாதிரி வச்சுக்காதீங்க. மேக்ஸிமம் அர்த்தமாக பிரிங்க. 2 பக்கமும் ஒரு அர்த்தம் இருக்கணும். இங்கிலீஷ் ஸ்பீடு தமிழ் ஸ்பீடு ரெண்டுத்துலேயுமே வார்த்தையை பிரிக்கும்போது கொஞ்சம் பார்த்து பிரிங்க. தமிழ் ஸ்பீடுக்கு ஐஃபன் போடாமல் பிரிக்கணும், அதையும் பார்த்துக்கங்க.
டைமர் வச்சு அடிப்பது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு 10 நிமிஷம் டைம் வர வரையிலும் ஓரளவு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் அடிங்க, ஸ்டாப் வாட்ச் வச்சு. எக்ஸாம் நெருங்க போகிறப்ப ஒரு 4 லைனு 5 லைனு எனக்கு விடுது மேடம், 11 நிமிஷம் 12 நிமிஷம் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டைமர் வச்சுக்கோங்க. வெரி 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 யூஸ்ஃபுல். எக்ஸாம் டயத்துக்கு டைமர். அப்போ உங்களுக்கு உள் நோக்கம் எப்படி இருக்கும்னா, ஐயோ இன்னும் டைமர் வரத்துக்குள்ள இந்த 2 நிமிஷத்தை அடிக்கணும். இன்னைக்கு வந்து 2 லைனு வந்துருச்சு, 4 லைனில் 2 லைன் டைமருக்குள்ளே வந்துருச்சு, இன்னும் ஒரு லைனை நாளைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு உங்களுக்கு அந்த எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தட் நீங்கள் நல்லா அடிப்பீங்க. டைமருக்குள்ளே வந்துட்டிங்கன்னா, ஐயோ டைமருக்குள்ளே வந்துட்டோம், எல்லா 10 நிமிஷத்தில் அனைத்தையும் முடிச்சிட்டோம், ஆனால் நமக்கு வந்து தப்பு நிறையா வருதே, அந்த தப்பை குறைச்சி டைமருக்குள்ளே வரணும். 2 ஆப்ஷன் வரும், 2 எய்ம். டைமருக்குள்ளேயும் வரணும், தப்பையும் குறைக்கணும். ஸோ டைமர் வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸ்பீடை ஜூனியர் சீனியர் வரி வரியாக பார்த்து கவனமாக அடிச்சுட்டு வரணும். ஏன் அப்படின்னா ஒரே மாதிரி சேம் வேர்ட்ஸ் வரும், இதனால் ஒமிஷனும் வரும் கமிஷனும் வரும். இந்த ஒரே மாதிரி சேம் வேர்ட்ஸ் வர்றதுனால ஒமிஷன் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, இப்போ காமிக்கிறேன். மேலே அதே மாதிரி எழுத்து வந்து அடிச்சிருப்பீங்க, கீழேயும் அதே மாதிரி இருக்கிறதுனால ஒரு லைனோ 2 லைனோ விட்டு லைன் ஜம்ப்பு. கமிஷன் எப்படி வரும்னா, மேலே அடித்ததையே திரும்ப அடிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், கொஸ்டின் பேப்பரில் நான் வந்து இது பண்ணி போட்டிருக்கேன், எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஆகஸ்ட் 2024 ஜூனியர் ஸ்பீட். இங்கே பாருங்க, ஸ்டோரிஸ் ஆஃப் த லிவ்ஸ் ஆஃப் தோஸ் இங்கே இருக்கா, அப்படியே சேமா தோஸ் கீழே இருக்கா. இங்கே அடிக்கிறவங்க என்ன பண்ணுவீங்க, அது எக்ஸாம்னாலே ஒரு டென்ஷன், ஸ்பீடு 10 நிமிஷத்தில் முடிக்கணும்னு ஒரு டென்ஷன், பாஸ் பண்ணணும்னு ஒரு டென்ஷன். ஸோ தட் இந்த தோசை பிடிச்சிட்டு இந்த தோசுக்கு வந்துடுவீங்க. அப்போ எவ்வளோ ஒமிஷன் எப்படி கனெக்ட் பண்ணுவாங்கன்னு அடுத்து சொல்கிறேன். அடுத்து இங்கே பாருங்கள், நாலேஜ் இஸ்ன்னு வந்திருக்கு, ட்ரபிள் இஸ். மேலே நாலேஜ் இஸ் தான் நீங்கள் வந்திருப்பீங்க, எக்ஸாம் அர்ஜென்ஸில் இஸ் கீழே வந்துடுவீங்க. அதே பாருங்கள் இங்கே எப்படி இருக்குது, தட் வி ஹாவ் டூ லிட்டில். அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே அடிச்சுட்டு இங்கே விட்டிங்கன்னா எவ்வளோ விடுறீங்க இந்த டைமு, பட்டு தட் வி ஹாவ் டூ லிட்டில். இந்த லிட்டில் வரையெல்லாம் அடிச்சுட்டு டிசைர் அடிச்சுட்டு வந்துடுவீங்க. அப்படி இல்லாட்டினா என்ன செய்வீங்க, இதையும் அடிச்சுட்டு திரும்பவும் இதுக்கு பதில் திரும்பவும் நோட்டு படிப்பீங்க. ஸோ ஒமிஷனும் ஏற்படலாம், கமிஷனும் ஏற்படலாம். ட்ரூவாக காமிக்கிறேன் பாருங்க எப்படின்னு. மேல் லைனில் சேமுக்கு சேம் கிரேட் மென்னு இருக்கு, ரிமார்க்கபிள் மென்னு இருக்கு, அங்கே அடிப்பீங்க இங்கே வந்துடுவீங்க. புரியுதுங்களா? மேல் கீழ் லைன்லேயே வருது. இங்கே பாருங்க, ஒரே லைனில் பை த இயர் த்ரூ அவுட் தாட்டு, இங்கே அண்டு பை த இயர்னு இருக்கு. இங்கே அடிப்பீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த பை த இயர் தான் அடிச்சிட்டோன்னு நினச்சிட்டு பை த இயர் லேபர்னு போட்டுருவீங்க. அப்போ எவ்வளோ ஒமிஷன் பாருங்க. சரி, இதே மாதிரி இங்கிலீஷில் தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் ரொம்ப இங்கே எல்லாம் இந்த ஸ்பீடு ஃபுல்லுமே சாயில் ராக்ஸ் தான். இப்போ என்ன ஆகும், இப்படி வர பட்சத்தில் என்ன ஆகும், ரொம்ப ரொம்ப போகும், உங்களுக்கு தெரியாது. இல்லை மேடம் நான் ஃபுல்லாக ஸ்பீட் அடிச்சிட்டேன் அப்படின்னு வெளியில் வந்து உங்கள் மேடத்திட்டையோ சார்ட்டையோ சொல்லிடுவீங்க. இந்த ராக்ஸ் அடிச்சிருப்பீங்க, நீங்கள் இந்த ராக்ஸில் போட்டு முடிச்சிருப்பீங்க. அப்போ எவ்வளோ, 1 2 3 4. பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் 4 லைன் விட்டவங்க 5 லைன் விட்டவங்கன்னா அடிக்கடி வருது. அதே போல் சாயில் பாருங்கள், எத்தனை சாயில். இதுவும் ஆகஸ்ட் 2025 ஆகஸ்ட், ரொம்ப பழசெல்லாம் கிடையாது, புது ஸ்பீடு. இப்போ நம்ம பிப்ரவரி 2026 அடிக்க போகிறோம். ஸோ இப்படி கூட கொஸ்டின் வரலாம். அதனால ரொம்ப இங்கே பாருங்கள், சாயில் இஸ் சேம் சாயில் இஸ். அப்போ இது போன செட்டு அடித்த பிள்ளைகளோடது தான். அடுத்து இங்கே பாருங்கள். சரி, தமிழில் தான் இங்கிலீஷில் தான் இருக்குன்னு பார்த்தா தமிழில் பாருங்கள், இதில் ஃபுல்லும் சிலம்பம் பயிற்சி மீட்டெடுக்க, சிலம்பத்தை மீட்டெடுக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுவும் ரொம்ப பழசு இல்லை.
ரொம்ப பழசு இல்லை. இதுவும் 2025 ஆகஸ்ட் மாதம் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ இங்கே பாருங்கள், மீட்டெடுக்க சிலம்பம், இது ஃபுல்லுமே சிலம்பம் தான். அப்போ ஏன் ஒரு இதுவரையிலும் அடிச்சுட்டு இங்கே சிலம்பத்தை மாற்றக்கூடாது? இதுவரையிலும் அடிச்சுட்டு இங்கே சிலம்பத்துக்கு வர முடியும். இங்கே மாற்றினீங்கன்னா 2 வரி காலி, இங்கே மாற்றினீங்கன்னா 4 வரி காலி, திரும்பி அங்கேருந்து வந்தீங்கன்னா 2 வரி காலி. அதே போல் சிலம்ப பயிற்சியை பற்றி இங்கே பாருங்கள். அதே போல் சிலம்பத்தை மீட்டெடுக்கணும். எப்படி உங்களுக்கு வருதுன்னு பாருங்க. அதனால மிக மிக பார்த்து கவனமா அடிங்க. இங்க பாருங்க, இங்க இதுவும் பழசு இல்லை, இதுவும் புதுசு. ஆகஸ்ட் 2025. கோயில்கள் கட்டடக்கலை, இதுல பாருங்க கட்டடம், கீழேயும் கட்டடம். நாகரிகத்தை நாகரிகம், கீழே பாருங்க குடிசைகள் குடிசைகள், இங்க பாருங்க கோவில்கள் கோவில்கள். அப்ப ஏன் தப்பு வராது? அப்ப என்ன செய்யணும், அப்படியே கண்களை கரெக்டா வச்சுட்டு மென்டலை நம்ம எக்ஸாமுக்கு வந்திருக்கோன்னு எந்த பயமும் இல்லாம அப்படி வரி 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 வரியா. இப்ப பழங்காலத்தில் கோயில்கள் மரத்தினால் கட்டப்பட்டன அப்படிங்கிற மனசுல நினைக்கணும், சொல்லிக்கிட்டு அடிக்கக்கூடாது. பின்பு களிமண் கட்டடம் செங்கல் பாறை அப்படின்னு நிச்சயமா அது முடியும், மனசுல நினைச்சு அடிக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே டைப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்தவங்க தான் இது சொல்லித்தரோம். அப்படியே கரெக்டாக அடிக்க ஏற்பாடு பண்ணுங்க. இதுலேயும் உங்களுக்கு ஸ்பீடு பிக்கப் ஆகும், மிஸ்டேக்ஸ் எல்லாம் குறையும். அடுத்து பாருங்க, கிராஜுவல் ஸ்பீடு. இப்போ சிலர் என்ன பண்ணுவாங்க, கிராஜுவல் ஸ்பீடு அப்படின்னா ஒரே மாதிரியான ஸ்பீடோட தட்டுக்கள் சமமாக வரணும். இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே கடகடன்னு ஸ்டூடெண்ட் அவசரத்தில் கடகடன்னு இந்த ஒரு சைடு ஃபுல்லும் ரொம்ப ஸ்பீடாக அடிச்சிடுவாங்க. இல்லை ஸ்டார்டிங்கில் அப்படியே ஸ்லோவாக அடிப்பாங்க. 2 இருக்குது, ஸ்டார்டிங்கில் ஸ்பீடாக அடிக்கிறவங்களும் இருக்குது, இல்லை நம்ம தப்பே இல்லாமல் சொல்லியிருக்காங்கன்னு ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்லோவாக அடிப்பாங்க. நெருங்க நெருங்க ஐயோ அவங்களுக்கே பயம், விசில் வந்துருமா. விசில் அடிக்க போகிறாங்கன்னா இந்த பேரா ஃபுல்லுமே அவ்வளோதான், பார்க்க முடியாது. இந்த பேராலேயே அவங்க ஃபெயில் ஆகிற அளவுக்கு தப்பு பண்ணிடுவாங்க அல்லது விட்டுருவாங்க. அதனால் ஸ்டார்டிங்கில் என்ன ஸ்பீடோ அதே ஸ்பீடு எண்டு வரையிலும் வாங்க. இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. கடைசியாக அதனால் என்ன ஆகும், ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்பீடு குறைவாக இருந்தாலும் எண்டில் ரொம்ப ஸ்பீடு குறைவாக இருக்கிறதுனால தப்பு குறைவாகவும் எண்டில் அதிகமாகவும் வரும். இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா. இன்னொன்று உங்களுக்கு சொல்ல வேண்டியது மிக மிக முக்கியமான டிப்பு. இப்போ இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு போட்டு கொடுக்குறாங்க, இது தப்பு அப்படின்னு போட்டு கொடுக்குறாங்கன்னா எது தப்பு, ஆரம்பித்து வைவஸ்தவ அப்படின்லாம் சில தப்பெல்லாம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொன்றையும் நீங்கள் என்ன பண்ணணும், 5 லைன் அன்னன்னைய ஸ்பீடுக்கு 5 லைன் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த வார்த்தைகள் திருப்பி வரும்போது உங்களுக்கு நல்லா வந்துடும். இதையும் ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. 5 லைன்ஸு டெய்லி ஸ்பீடில் வர தப்பை 5 லைன்ஸ் அடிக்க முடியலனாலும் ஒரு 3 லைன் அடிங்க. இது தமிழ். இப்போ இங்கிலீஷ்லேயும் பாருங்க, இதுவும் தமிழ். இதெல்லாம் பிகினர் கிடையாது, ஸ்பீட் அடிக்கிறவங்க அன்னன்னைய ஸ்பீடில் வர தப்புக்களை டெய்லி ரெக்டிஃபை பண்ணிக்கிறது. அந்த மாதிரி இங்கிலீஷ்லேயும் அடிக்கணும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதை மாதிரிலாம் கொஞ்சம் பிக்கப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு ரொம்ப ஈஸியாக இருக்கும், தப்பு இல்லாமல் இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்க, இந்த ஸ்டூடெண்ட் பண்ண மிஸ்டேக்ஸுக்கு கீழே எழுதியிருக்கேன் பாருங்க. கைண்ட்னஸ், அதர்வைஸ், நார்மலி, நெகட்டிவ், குட்டு, தி டேபிள். அதாவது இப்படி மாற்றி குட்டை பாருங்க, இந்த குட்டை பாருங்க, CO
யூஎல்டி அப்படின்னு போடும்போது எவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதே போல் இங்கே பாருங்கள், வித்து WITTH பாருங்கள். இதெல்லாம் பெரிய பிளண்டர் மிஸ்டேக். அதாவது ஃபிங்கர் மாறுது. WITHக்கு WIHTன்னு போட்டிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி வரதெல்லாம் இதோ எழுதியிருக்கும். அப்போ இந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி டெய்லி எழுதணும், டைப் பண்ணணும். டைப் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த வித்தெல்லாம் பாருங்க, வித்து. அப்போ என்ன ஆகும், ஃபிங்கர்ஸ் மாறாமல் அவங்களுக்கு கரெக்டாக வரும். அவ்வளோதான். இதை நீங்கள் எப்போவுமே மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா டைப்ரைட்டிங் ஸ்பீடு எக்ஸாமில் 100 out of 100 கன்ஃபார்மாக எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எடுத்த வீடியோலாம் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. நான் டைப் பண்ணதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் இன்னும் நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு ஆர்வமாக இருக்கும். உங்களுக்கு இது எக்ஸாம் டயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் எக்ஸாமுக்கு எப்படியெல்லாம் வந்து சூப்பராக டைப் பண்ணணும், அப்ரிவேஷன்லாம் எப்படி படிக்கணும் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன்.